வீடியோல பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான யூடியூப் அப்டேட் தான் பார்க்க போறோம். ஆமாங்க, ஆஸ்க் ஸ்டுடியோன்றது நம்ம யூடியூப் ஸ்டுடியோல வந்திருக்கு டெஸ்க்டாப் வெர்ஷனுக்கு. இது ஏஐங்க, யூடியூபோடைய ஏஐ. ப்ரௌசர் மோட்ல நம்ம யூடியூப் ஸ்டுடியோல வீடியோ அப்லோட் பண்ணுவோம் இல்லையா? கிரியேட், அப்லோட் வீடியோ, ஷார்ட்ஸ் இதெல்லாம் லைவ் காமிக்கும் இல்லையா? அதுக்கு பக்கத்தில அந்த ஏஐ சிம்பிள் உங்களுக்கு காமிக்குது பாருங்க. நம்ம மட்டுமே சேனலுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்னு நினப்போம். ஆனால் நம்ம மட்டும் இனி ஒர்க் பண்ண போகிறதில்ல. இந்த ஏஐ மூலயமா நம்ம சேனலுக்கு ஒர்க்கிங் பார்ட்னராக இவரை சேர்த்துக்கிடலாம். என்னென்ன நம்ம கமெண்ட் செக்ஷன், கம்யூனிட்டி செக்ஷன், நம்ம சேனல் அனலிட்டிக்ஸ் ஃபுல்லாகவே இவர் நம்மளுக்கு சஜஷன் பண்ணுவார். நம்மளுக்கு என்னென்ன நம்ம சேனலில் இம்ப்ரூவ் பண்ணணுன்றதையும். யூஸ்வலாக நம்ம அனலிட்டிக்ஸில் வாட்ச் ஹவர்ஸ் செக் பண்ணுவோம், சப்ஸ்கிரைபர் செக் பண்ணுவோம், வியூஸ் செக் பண்ணுவோம், அதோட ரெவென்யூ செக் பண்ணுவோம், மானிட்டைசேஷன் வாங்கியிருந்தோம்னா. இது போக நம்ம வீடியோ அனலிட்டிக்ஸு, சேனல் க்ரோத் எப்படி இருக்குது, வியூவர்ஸ் எந்த டைப் வீடியோ வாட்ச் பண்ணுறாங்க நம்ம சேனலில் அப்படின்றத நம்ம அனலிட்டிக்ஸில் செக் பண்ணுவோம். அதை இன்னும் ஈஸியாக இருக்கிறது மாதிரி வந்திருக்கு இந்த ஆஸ்க் ஸ்டுடியோ. ஒரு சிலர் தான் அனலிட்டிக்ஸ் செக் பண்ணோம். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க அனலிட்டிக்ஸ் செக் பண்ண இருந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அது லேர்ன் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அவங்களுக்கான இது ஒரு வரப்பிரசாதம் தான். ஈஸியாக நம்ம செக் பண்ணிக்கிறலாம் இனி. இப்போ நம்ம ஒரு வீடியோ செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் வியூவர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, மோஸ்ட்லி பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் காமிக்கும், நெகட்டிவ் கமெண்ட் இருந்தால் நெகட்டிவும் காமிக்கும். இப்போ இந்த வீடியோவில் 2 சேனலோடைய அனாலிட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் சேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன் பார்க்குறோம். ஒரு பர்டிகுலர் வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதில் என்னென்ன கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றத காமிச்சிட்ருக்கு. சேனலில் இருக்கிற வீடியோவுக்கு ஏற்றது மாதிரி சஜஷன் கொஸ்டின் கேட்கும். நம்ம சேனல் டாப் வியூவர் யார், என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின்ஸ் எந்தெந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு காமிக்கும். இதுக்கு நம்ம நிறையா லேர்ன் பண்ண முடியும். அவங்க எந்தெந்த டைப் வீடியோஸ் பார்க்குறாங்க, மோஸ்ட்லி எந்த டைப் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. அனலிட்டிக்ஸ் பேஸ் பண்ணி ப்ரீ டிஃபைன் கொஸ்டின்ஸ் இருக்குது இங்கே. நம்ம அதை செலக்ட் பண்ணி நம்ம என்னென்ன கமெண்ட் செக்ஷனில் என்னென்ன இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த ஆஸ்க் ஸ்டுடியோவில் ப்ளஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய வீடியோ லிஸ்ட் வந்துடும். உங்கள் சேனலில் என்னென்ன வீடியோ இருக்கோ அந்த லிஸ்ட் வந்துடும். உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய ப்ரீ டிஃபைன்ட் அனாலிட்டிக்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு சஜஷன் கொஸ்டின் காமிக்கும். நீங்கள் எந்த வீடியோ செலக்ட் பண்ணிங்களோ அந்த வீடியோக்கான சஜஷன் கொஸ்டின் காமிக்கும். சம்மரைஸ் கமெண்ட், சம்மரைஸ் மை சேனல் பர்ஃபார்மன்ஸ், சஜஸ்ட் நியூ வீடியோ ஐடியாஸ், ஹவு கேன் ஆஸ்க் ஸ்டுடியோ ஹெல்ப் மீன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோக்காே இவ்வளோ கொஸ்டின் உங்களுக்கு சஜஷன் கொடுப்பாங்க. நீங்கள் அதன் மூலயமா அதனுடைய அனலிட்டிக்ஸ் ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறலாம் அந்த வீடியோக்கானது. அதன் மூலயமா நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். அவங்க கேட்குற கண்டென்ட் நீங்கள் போடும்போது அவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. இதன் மூலிமா உங்கள் சேனலுக்கு ஒரு நல்ல க்ரோத்தும் கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஏஐ மூலிமா நீங்களும் உங்கள் சேனல் பற்றி லேர்ன் பண்ணிக்கலாம். அனலிட்டிக்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம தனி தமிழ் டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.